ஸோ, நண்பர்கள் அவருக்கு வணக்கம். நான் தான் உங்க கிரிப்சன் பேசுறேன். இப்ப தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு டைம் பீயிங்க்கு கிடைக்கும். அண்ட் தென் நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து லைவ் ட்ரேடிங் அண்ட் தென் கிவ்அவேல ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெய்லி ட்ரேடிங் சார்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் வீடியோவும் இருக்கும். அண்ட் தென் வீக்லி பார்த்தோம் அப்படின்னா 7 டூ 10 அக்யூரசி கால்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓவராலா மந்த்லி ஒரு 500 பிப்ஸ் நம்ம ஏர்ன் பண்றதுக்கு என்ன செட்டப்ஸோ நம்ம வந்து குடுத்துட்டு இருக்கிறோம். அதான் நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கோ அல்லது டெபாசிட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்க்கோ உங்களுக்கு வந்து யூஎஸ்டிடி பெஸ்ட் பிரைஸ்ல பையிங்கும் பண்ணணும், செல்லிங்கும் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பெஸ்ட் பிரைஸ்ல பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேங்க் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் தென் இந்த சர்வீசஸ் எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ் ஆக்டாஃபாக்ஸ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்கும். சிக்னல்ஸா இருக்கட்டும், ட்ரேடிங் கைடன்ஸா இருக்கட்டும், சப்போர்ட்டா இருக்கட்டும். ஸோ நம்ம ஏன் இந்த புரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே அஷ்யூரா நமக்கு வந்து பிரைஸ் லாட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மொபைல் ஃபோன்ல இருந்து, வாட்சஸ்ல இருந்து, ஒரு பிரீமியம் கோல்டு ஃபோன் வரை கூட எல்லா அப்டேட்ஸுமே இருக்கு. அந்த டெபாசிட் வித்ட்ராவல்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. ஈவன் நான் டே டு டே லைஃப்ல நான் வந்து வித்ட்ராவல்ஸும் பண்ணிட்டு இருக்கிறேன். டெபாசிட்ஸும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அண்ட் தென் இதுக்கு தான் இந்த ரீசனால தான் நம்ம அந்த புரோக்கரேஜ் வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லாங்கா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்ல கோல்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளா ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல ஓவராலா கோல்டு வந்து டெக்னிக்கலா என்ன ரீசனால ஃபாலோ புல்லிஷ் ஆகுது. அண்ட் தென் ஃபண்டமெண்டலா என்ன ரீசனால ஃபாலோ புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறது கிளியரா சொல்லிக் குடுத்துட்டு, அடுத்து மார்க்கெட் எந்தெந்த இடத்துல இருந்து பை ஆகும், எங்கெங்கேருந்து நம்ம வந்து செல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டா சொல்லப் போறேன். ஸோ வீடியோ லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வழக்கம் போல எந்த மார்க்கெட் இருந்தாலும் சரி, ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபர்தரா மார்க்கெட் நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இனிஷியலா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 2674 அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ இது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மார்க்கெட் இந்த ஜோன பிரேக் பண்ணி மேல போச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்தபடியா இருக்க ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, 2720 ஸோ விக் விட்டுருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா, நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இது வந்து R1 இது R2. ஸோ மார்க்கெட் இந்த ஜோன பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா, ஒரு ஆல் டைம் ஹை எதிர்பார்க்கலாம். ஸோ அதே இதில லோ பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பாருங்க 2620 அப்படிங்கிறதுல சப்போர்ட் இருக்கு. ஸோ லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு கீழயும் போகும் பட்சத்தில, நம்ம வந்து 2580, 2550 வரைக்கும் கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியா. ஸோ இப்போ மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா 2560 வரைக்கும் போணும். புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா 2720 அதையும் பிரேக் பண்ண ஹை போக வேண்டியதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அண்ட் தென் முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து தெளிவா ட்ரா பண்ணிரலாம். மென்ஷன் பண்ணிரலாம். இது நம்மளோட சப்போர்ட் S1 சப்போர்ட் S1 சாரி இது தெரியாதுன்னு நெனைக்கிறேன். அதனால இது நான் டைப் பண்ணிடுறேன். இது நம்மளோட சப்போர்ட் S1 இது சப்போர்ட் S2 மேல போகும்போது ரெசிஸ்டன்ஸ் R1 மேல ஹையரா போகும்போது R2 ரெசிஸ்டன்ஸ் R2 இன் பிட்வீன்ல நமக்கு இமிடியேட்டா இருக்கிற சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2550 ஸோ லாஸ்ட் வீக் வந்து இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு மார்க்கெட் வந்து சைட்வேஸா சுத்திட்டு இருந்துச்சு. இது நம்மளோட இமிடியேட் சப்போர்ட் கூட வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடையாது. ஸோ இமிடியேட்டான சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. மார்க்கெட்டோட ட்ரெண்ட ட்ரா பண்ண போறோம். ஸோ ட்ரெண்ட பொறுத்தளவுக்கு ஓவராலா அப் ட்ரெண்ட் கரெக்ட்டா? ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா லாங் ரேலியா ஒரு அப் ட்ரெண்ட். பட் இன் பிட்வீன் கேப்ல மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? சைட்வேஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல சைட்வேஸ் ஆயிருக்கு. லேட்டரா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் ஆகி அகைன் ஒரு புல் அப் குடுத்துட்டு அகைன் ஒரு ஃபால் ஆகுறதுக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அப்போ ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்.
பட் டே டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு பேரலலான ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கிளியரா ஒரு ஹை பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 2789 ஹை. ஸோ இந்த இடத்துல நம்மளோட விக்கை கனெக்ட் பண்ணி ஒரு பேரலலான டவுன் ட்ரெண்ட் ட்ரா பண்ணியாச்சு. ரைட்டா? ஸோ இது நம்மளோட பேரலல் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடலாம். இது வந்து நம்மளோட பேரலல் டவுன் ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ட்ரா பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரொஜெக்ஷன். எல்லாமே ட்ரா பண்ணியாச்சு. மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து பை ஆகுமா, செல் ஆகுமா எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். ரைட்டா? என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு செல் தான் ஆகப்போகுது. என்ன ரீசன் அப்படின்னா, ஓவராலா வந்து மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஒரு ஹை, அப்புறம் லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லோ, அகைன் இந்த இடத்துல ஒரு ஹை போயிட்டு, அடுத்து ஒரு லோ வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ஜோன் வரைக்கும். ரைட்டா? இப்போ என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல் காரணம் வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். அப்ப ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகணும். அப்போ வந்து செல் ஆகுறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து பை ஆகும். இங்க இடத்துல 2550லேருந்து 2250லேருந்து ஒரு பை ஆகி மண்டே ஒரு 10:00 உள்ள மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா 2700 வரைக்கும் போகும். இல்ல மண்டே அந்த மூவ்மெண்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில மார்க்கெட் வாலடைல் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஹையா போயி, நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன டச் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும். முதல் டார்கெட் பிரைஸ் 2,222 லேட்டரா லைட்டா ஆசிலேஷன் ஆகி, ஒரு நாள்ல ஒரு ஃபால் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு. அப்போ இந்த இடத்த வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்த மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பாசிபிலிட்டீஸ் கம்மி. ஏன்னா இன்னொரு சைட் பார்க்கும்போது நம்மளோட ட்ரெண்ட் லைன் இருக்கா? ஸோ இங்கேருந்து ஹை. ஸோ பாடிய கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணும்போது, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் இருக்கு. ஸோ இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு 2700 2690 அப்படிங்கிற ஜோனுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு விக் விட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்க 2687 வரைக்கும் ஒரு விக் ஃபார்ம் ஆன மாதிரி, இந்த இடத்துல ஃபார்ம் ஆன மாரி, இங்கேயுமே ஒரு விக் கூட ஃபார்ம் ஆகலாம். இந்த இடத்துல. ஸோ அது மார்க்கெட் அந்த இடத்துக்கு, அந்த ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுமா? இல்ல ஃபால் ஆகலையா? அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அதையும் நம்ம வந்து இன் பிட்வீன் கேப்ல வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்போ ப்ரொஜெக்ஷன் வந்து மார்க்கெட் கிளியரா ஒரு ஷார்ட் எந்த இடத்துல இருந்து அப்படின்னா, கரெக்ட்டா 2683லேருந்து நம்ம வந்து செல் எடுக்க ஆரம்பிக்கலாம். டார்கெட் பிரைஸ் 2650 லேட்டரா 2622 ஸோ லோவரா இந்த ஜோன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கு மேலயும் போகணும் அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட் இந்த ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணணும். இந்த ஜோன் என்ன பண்ணணும்? பிரேக் பண்ணணும். இந்த ஜோன பிரேக் பண்ணா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் வி கேன் எக்ஸ்பெக்ட். இஃப் பிரேக் ஹியர் ஸ்ட்ராங் செல் எக்ஸ்பெக்டட். ஸோ இத பிரேக் பண்ணல அப்படின்னா, மார்க்கெட்டோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னா, ஓவரால் ஒரு கன்சாலிடேஷன் ஜோனுக்கு போயிரும். என்ன ஆகும் தெரியுமா? மார்க்கெட் இப்ப இருக்கிற மாரியே, இங்கேருந்து மேல போயிட்டு, ஒரு கீழ, ஒரு மேல, அகைன் இந்த இடத்துல ஒரு லோவர்ஸ் ஒபே பண்ணி, அகைன் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி, அகைன் ஒரு ஹை போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில, நம்ம ஸ்ட்ராங்கா வந்து ஒரு செல் என்ட்ரிக்கு வந்து போகலாம். பட் இந்த ஜோன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இது வந்து செல் ஆகுமா? செல் ஆகாதா? அப்படின்னு. பட் நம்மள பொறுத்தளவுக்கு நம்ம டார்கெட் பிரைஸ் வந்து 2560 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் எங்க அப்படின்னா, அந்த லாஸ்ட் வீக் இருக்கு பார்த்தீங்களா? அதோட ஹைய வந்து இதோட ஸ்டாப் லாஸ் பிரைஸா வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வச்சாச்சு.
இப்போ என்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவா ஒன் பை ஒன்னா சொல்லப் போறேன். ஸோ சிங்கிள், டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பார்க்கும்போது, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு. ரைட்டா? இத நான் கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ எந்த டவுட் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி குடுக்குறேன். வந்து பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கா? ஒரு டவுன் ட்ரெண்ட்ல. ஸோ அது வந்து நமக்கு ஒரு ரீசன். ஸோ 2வது பார்க்கும்போது, சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப். புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேல தான் போகும். ஸோ அதனால தான் சொல்லியிருக்கோம். மண்டே ஓப்பனிங் வந்து ஹையா வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத கிளியரா அதில மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ப ஹையா இங்க வந்ததுக்கப்புறம், இந்த இடத்துல நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு ஃபால் ஆகும். ஸோ இது வந்து மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து இந்த ஜோன் போறதுக்கான ரீசன். ஸோ டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு எந்தவித கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அண்ட் தென் ட்ரிபிள்லயுமே எனக்கு எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல. ரைட்டா? ஸோ இப்போ 3வது பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு செட்டப் கிடைச்சது. அது நெறைய பேர் யூஸ் பண்றீங்களா இல்லையான்னு தெரியாது. பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஹிக்காக்கி அப்படின்னு ஒரு செட்டப் இருக்கு. பியரிஷ் ஹிக்காக்கின்னு. அத உங்களுக்கு கூகுள் பண்ணியே தெளிவா காமிச்சிடுறேன். பியரிஷ் ஹிக்காக்கி பேட்டர்ன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பியரிஷ் ஹிக்காக்கி பேட்டர்ன். இந்த இடத்துல பார்த்தீங்களா? ஸோ மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு டெப்த்தா ஒரு ஃபால் ஆனதுக்கப்புறம், ஒரு 3 கேண்டில் நல்லா ஓப்பன் ஆகி, 4வது கேண்டில் வந்து நல்லா டெப்த்தா ஃபால் ஆகும். ஸோ அப்போ என்ன பொறுத்தளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 1, 2 அதாவது திங்கட்கிழமையும் கிரீன்ல இருந்து, செவ்வாய்க்கிழமையும் கிரீன்ல இருக்கும்போது, இந்த இடத்துல இருந்து ஒரு டீப்பான ஒரு செல் எதிர்பார்க்கலாம். ஸோ திங்கட்கிழமை கேண்டிலும், செவ்வாய்க்கிழமை கேண்டிலும் ப்ளூல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்துன்னா, இங்கேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இது 2ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பனிங். 3ஆம் தேதி மார்க்கெட் இங்க இருக்கும் பட்சத்தில, இந்த இடத்துல நம்மளோட ட்ரெண்ட் லைன் பிளஸ் நம்மளோட சப்போர்ட் அப்ளை பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம் இங்க. கண்டிப்பா. அது ஒரு மேஜரான ரீசன். இதுக்கு சைட் சைடு பண்ணி பண்றது. ரைட் ஓகே. இருந்துட்டு போட்டும். இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகும். இந்த இடத்துல இருந்து. ஸோ ஹிக்காக்கி செட்டப் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு லைக் திஸ். ஸோ அதையும் வந்து ஒரு மேஜரான ஒரு கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கலாம். பியரிஷ் ஹிக்காக் ஹெச்ஐ ஹெச்ஐகே அகைன் கேஇகேஇ ஹிக்காக்கி வந்து பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் பார்த்தாச்சு. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஏன் ஃபால் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஏன் ஃபால் ஆகணும்னா, நம்மளோட மேஜரான சப்போர்ட் இருக்கு, பிளஸ் ட்ரெண்ட் லைன் இருக்கு. இது விக் ஃபார்மேஷன் கூட ஆகலாம். ஸோ மேஜர் சப்போர்ட் பிளஸ் ட்ரெண்ட் லைன் ஹியர். மேஜர் சப்போர்ட் பிளஸ் ட்ரெண்ட் லைன் ஹியர். இந்த இடத்துல மார்க்கெட் ஒபே பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகும். ரைட்டா? ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மேஜரான பேட்டர்ன்ஸ் என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து இங்க இடத்துக்கு ஏன் வருது அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் பண்ண சொன்னா மார்க்கெட் என்ன பண்ணும்? கண்டிப்பா ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ ரீடெஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஹியர். அதுவும் ஒரு ரீசன். பிரேக்டு ஜோன் ரீடெஸ்டட் அகெயின். இது அடுத்த ரீசன். ஸோ எல்லா ரீசனுமே நான் ஒன் பை ஒன்னா தெளிவா சொல்லிட்டு தான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் நீங்க வந்து கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு செட்டப் பண்ணி சொல்லிக் குடுக்குறேன். ஸோ இப்போ மேஜரா என்னென்ன ரீசன்னால ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கு. ஸோ அது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நெறைய டைம்ல சொல்லியிருக்கேன். ஸோ அத வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவா தெரியும். ஓவராலா என்னென்ன ரீசனால எங்கெங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லியாச்சு. ஒரு ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் டூல் எடுத்துக்கலாம். அது அல்ட் எஃப் போட்டாலாம் வந்துரும். ஒரு ஹையா பார்த்தோம் அப்படின்னா 2790 இருக்கா? ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு லோ பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா 2537 வரைக்கும் வந்திருக்கு.
ஸோ, நம்ம செல்லிங் பண்ண ஜோனு, நம்மளோட ட்ரெண்ட் லைன் எல்லாமே பார்த்தோம் அப்டின்னா 2691 அப்படிங்கிற ஜோன்ல இருக்கு. ஸோ, அப்போ மார்க்கெட் இந்த இடத்துலருந்து 2590 அப்படிங்கிற ஜோன் போயிட்டு ஃபாலோ ஆகுறதுக்கான மெயினான ரீசன் இதுதான். சரியா? ஸோ, கிளியரா அத வந்து ட்ரா பண்ணிடலாம். ரைட் ஓகே. 2691 இந்த இடத்துல இருக்கா? ஸோ, ஒரு கோல்டன் ரேஷியோ ஃபார்ம் ஆயிருக்கு. இது நம்மளோட மேஜர் ரீசன். ஸோ, இத மட்டும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணிட்டு, மிச்சத்த ரிமூவ் பண்ணிட்டோம் அப்டின்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். 0.68 மட்டும் தானே? ரைட் ஓகே. நம்மளோட மேஜரான கோல்டன் ரேஷியோ இந்த இடத்துல இருக்கு. கோல்டன் ரேஷியோ ஹியர். இது வந்து மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகுறதுக்கான அடுத்தபடியான மேஜர் ரீசன். ஸோ, அப்போ செல் நம்ம எது வரைக்கும் எடுத்துக்கலாம்? இங்கேருந்து எடுக்காம, நம்ம ஈவன் 2790ல இருந்து கூட நம்ம செல் எடுத்துக்கலாம். ஷார்ட். இங்கேருந்து கூட நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு செல் எடுத்துக்கலாம். ரைட். ஸோ, நம்ம டார்கெட் பிரைஸ் அஸ் யூசுவல் சேம் தான். நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸ்டாப் லாஸ் அதே தான். 2720 தான் ஸ்டாப் லாஸ். ஸோ, அப்போ இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் பேட்டர்ன். நம்ம இந்த ஜோன் வந்தா நம்ம நல்லா வந்து ஒரு செல்லிங் எடுத்துட்டு, நம்ம ஹோல்ட் பண்ணி ஒரு லாங் ஷார்ட் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ, இப்போ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் என்ன ஆகும்? எல்லாமே சொல்லிட்டேன். என்னென்ன ரீசனால மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேரலல் ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல்ல இருக்கு. ஸோ, ஹைலருந்து ஒரு லோ, அகைன் ஒரு ஹை, அகைன் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ஆகி இந்த இடத்துல நம்மள ஒபே பண்ணி அகைன் வந்து நல்ல ஒரு ஃபால் ஆக போகுது. ஸோ, இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும், என்னென்ன பேட்டர்ன்ஸ் வச்சு ஃபால் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ ஃபண்டமெண்டலா இத ரிலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ, டெக்னிக்கலா பார்க்கும்போது மார்க்கெட் என்ன ஆகும்? இங்கேருந்து ஒரு பை போயிட்டு ஒரு ஃபால் ஆகணும். அப்ப DXY பொறுத்தளவுக்கு கீழ வந்துட்டு மேல போணும். கரெக்ட்டா? ஸோ, அப்ப DXY சார்ட் பார்த்துடலாம். DXY பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாரியே மார்க்கெட் மேல போயிட்டு கீழ வந்திருக்கு. ஸோ, அப்போ நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல எடுத்துக்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ரைட்டா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. டே டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். 104.800 4 ஹவர்லயும் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறேன். ரைட் ஓகே. ஸோ, அப்போ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல DXY வந்து ஒரு செல்லிங்ல தான் இருக்கு. ரைட்டா? இந்த இடத்துல. ஸோ, அப்போ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகி, இங்கேருந்து இன்னும் நல்ல ஒரு ஃபால் ஆகி, இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் பண்ணி அகைன் வந்து மார்க்கெட் ஒரு பை ஆகும். ஸோ, அப்போ நம்ம ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த இடத்துல நம்ம லாங் எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இங்க. இந்த இடத்துல மார்க்கெட் ஏன் வராது அப்படின்னா, ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ, மார்க்கெட் அகைன் வந்து ஒரு ஹை போயிடும். ஸோ, மார்க்கெட் எதனால ஹை ஆகும் அப்படின்னா, ஓவரால் ட்ரெண்டே ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ, இந்த இடத்துல இருந்து ஒரு பேரலல் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்றேன் பாருங்க. ஸோ, ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க. நான் ட்ரா பண்ண ஜோனும் இதுவும் மேட்ச் ஆகுதா? ஸோ, ஈவன் நமக்கு இந்த இடத்துல இருந்து கூட ரிவர்சல் ஆயிரும். அதுக்கு முன்னாடி கூட. ஸோ, அப்போ DXY வந்து நல்லா ஃபால் ஆகும்போது கோல்டு ஒரு 2790 அப்படிங்கிற ஜோன் போயிரும். ஸோ, இங்கேருந்து அகைன் ஒரு டேக் ஆஃப் ஆகும்போது கோல்டு வந்து நல்லா ஃபால் ஆக ஆரம்பிச்சுரும். ரைட்டா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டெக்னிக்கலா பார்த்தாச்சு, ஃபண்டமெண்டலா DXY பார்த்தாச்சு. ஸோ, அப்கமிங் நியூஸஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ, நியூஸஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அப்படின்னா, ஃபாரெக்ஸ் ஃபேக்டரின்னு போட்டுக்கோங்க. ஸோ, அதில வந்து உங்களுக்கு கோல்டு USD வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். ஸோ, மண்டே பொறுத்தளவுக்கு எந்த நியூஸஸ் எதுவுமே இல்ல. வெட்னஸ்டே இருக்கு, டியூஸ்டே இருக்கு, வெட்னஸ்டே இருக்கு, தர்ஸ்டே இருக்கு. ஸோ, ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே இருக்கு. தர்ஸ்டே பேங்க் ஹாலிடே. ஸோ, வாரம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ, ஹியூஜ் வாலடைல் இருக்கும். ஸோ, ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மணி மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து சீஸ் ஃபயர் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. பார்த்தோம் அப்படின்னா, ஹசபுல்லா சிஸ்வார்க் வந்து லெபனான் வந்து சீஸ் ஃபயருக்கு வந்து பேசியிருந்தாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ வார் வந்து ஸ்டாப் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகும்.
ஸோ ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து இந்த அளவுக்கு டெப்த் ஆனது ஃபால் ஆனதுக்கு ரீசனும் வந்து சீஸ்ஃபயர் இது பண்ணதுனால தான். ஸோ இன்னொரு விஷயம் இதுதான். அதாவது கோல்ட வந்து ஒரு சேஃப் அண்ட் அவாய்ட் அசெட்ல இருந்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ், பிசினஸ்லாம் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால, அத வந்து ஒரு பெரிய கருத்துல கொள்ளாதனால மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு ஃபால் ஆக சந்திக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓவராலா கோல்டு பொறுத்தளவுக்கு எங்கெங்க பை ஆகும், எங்கெங்க செல் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ்ல, அடுத்த ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கும் வரை, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம். அண்ட் தென் எந்த மாரி நடந்தாலும் சரி, ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ஏஎஸ்டி கோல்டோட வீக்லி செல் ப்ரொஜெக்ஷன் 30ஆம் தேதி 11/24 அப்படிங்கிறத கிளியரா போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வில் யூ see you in our next video. Thank you.